வணக்கம் ஹஸ்பண்ட்ஸ். நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், அதாவது விவசாயிகள் புரட்சி இல்லை வேளாண்மை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வேளாண்மை புரட்சி அப்படின்றது தான் கரெக்டு. இந்த வேளாண்மை புரட்சிக்கு அப்புறம் தான் எல்லா ரெவல்யூஷனுமே ஸ்டார்ட் ஆகும். அதாவது தொழில் புரட்சி ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன், அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், எல்லா ஒரு ரெவல்யூஷனுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது நம்ம இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வேளாண்மை புரட்சினா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஊரில் வேளாண்மை புரட்சி அப்படின்றத இந்த ஒரு விவசாயிகள் புரட்சியாக மாறினது. ஆனால் இங்கே வேளாண்மை புரட்சி அப்படின்றது நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க ஐரோப்பிய நாடுகள்லேருந்து, ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு நில ஸ்வான், அதாவது வேளாண்மை புரட்சி முக்கிய அம்சங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? நில சுவாந்தாரர்கள் அப்படின்னா லேண்ட்லார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, லேண்ட்லார்ட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்களுடைய பங்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுடைய பங்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன சின்ன நிலங்கள்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த சிறு சிறு நிலங்கள், பொதுவான நிலங்கள் எல்லாமே சேர்த்து வேலி போட்டு பெரிய ஒரு பண்ணையாக உருவாக்குனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் வேஸ்ட் லேண்டு எல்லாம் புறம்போக்கு நிலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நிலத்தை இப்போ வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே கவர்மெண்ட்ஸ் எடுத்துப்பாங்கல்ல, அப்போ அந்த டைம் ஆஃப் த பீப்புள் சின்ன சின்ன நிலங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒட்டு மொத்தமாக சேர்த்து வேலி போட்டு ஒரு பெரிய வேலி போட்டு ஒரு பண்ணையை உருவாக்குறாங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த உணவு அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஆனால் உணவு பற்றாக்குறை அந்த டைமில் கம்மியாகி உணவு அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட் இப்போ வேலி அடைப்பு இயக்கம் அப்படின்னா என்னென்னா என்க்ளோஷர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் நடக்குது. அதாவது திறந்தவெளி பண்ணைகளையும் பொதுவான நிலங்களும் தனியார் உடைமையாக மாற்றப்பட்டு வெளியிடப்பட்டன. அதாவது பொதுவான இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொன்ன மாதிரி வேஸ்ட்ல புறம்போக்கு இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க, தனியார் இடமா மாற்றி ப்ரைவேட்டைசேஷனாக மாற்றி அது வேலி போட்டு மொத்தமாக ஒரு இடம் பண்ணுறாங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா என்க்ளோஷர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நூற்றாண்டு நடந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 18th to 19th century, 17th to 18th century, ஓகேங்களா? எக்ஸாக்டாக சொல்லலாம் 1700லேருந்து 1850 வரைக்கும் வேளாண்மை புரட்சி நடக்கும்னு சொல்லுவாங்க. இது முக்கியமானவங்க லேண்ட்லார்ட்ஸ் தான். ஏன்னா லேண்ட்லார்டாக இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே எப்படி ஜமீன்தாரர்கள் அந்த லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களாம் சொத்தை சுரண்டனாங்க. ஆக்சுவலாக நமக்கு குத்தகைட்டாங்கன்னா அங்கே இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இது பார்த்தீங்களா லேண்ட்லார்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணையை உருவாக்கி நிறைய பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, வேலி அடைப்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறன் அதிகரிக்குது. அதே நேரத்தில் சின்ன சின்ன விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இழக்க தான் செய்கிறாங்க. அந்த சின்ன சின்ன விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஐரோப்பிய கண்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டவுன் ஊருக்குலாம் நிறைய போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட விவசாயம் பாதிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஆனால் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் உற்பத்தியில் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை புரட்சியில் வேலி அடைப்பு புரட்சி அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சால்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான். அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து இருக்குது பார்த்தீங்களா, அப்போ முன்னே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன துண்டாக ஒரு தனிநபருக்கு இருக்கும். சொந்தமான ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன ஒரு இடம் தனித்தனியாக ஒரு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த லேண்டை காமன் லேண்டாக ஆக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி சுற்றி, அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா என்க்ளோஷர் பண்ணி சுற்றி வேலி, ஆக்சுவலாக சுற்று வேலி இயக்கம்னு சொல்லுவாங்க, இல்லை வேலி அடைப்பு இயக்கம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டம் பண்ணுறாங்க. சிஸ்டம்னால ஒரு 80% பாசிட்டிவ் ஆகுது. ஆனால் சிறு தொழில், சிறு விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே இங்கே விவசாய நிலத்தை விட்டு அவங்க எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, டவுன்ஸ்க்கு, சிட்டிஸ்க்குலாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்ல முடியாது, 2 பேர் ஒரு இன்வென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெத்ரோ டல்லின் அப்படின்ற ஒருத்தரும் ராபர்ட் ரென்சோமின் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ ஜெத்ரோ டல்லின் அப்படின்றவர் என்ன கண்டுபிடிப்பாங்க, சீட் ட்ரில் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, விதை விதைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இயந்திரத்தை கண்டுபிடிப்பாங்க, ஓகேங்களா? ராபர்ட் ரென்சோமின் அப்படின்றவர் இரும்பு கலப்பை அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பார். அந்த இரும்பு கலப்பை வச்சு, அந்த புதிய கருவியை வச்சு தான் நிறைய விவசாயம் எளிதாக்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எப்படி உங்கள் 2 பேர்த்தை ஞாபகம் வச்சுக்கலான்றத பின்னாடி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலி அடைப்பு இயக்கம்க்கு அப்புறம் பயிர் சுழற்சி முறை, அதாவது கிராப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? புதிய பயிர் சுழற்சி முறை இல்லைனா கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டவுன்ஷீட் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குது. ஸோ அந்த மாகாணத்தில் சார்லஸ் டவுன்ஷீட் அப்படின்ற ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறார், ஓகேங்களா? டவுன்ஷீட் மாகாணமாக இருக்குது, பட் ஆனால் நார்பெக் மாகாணம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? நார்ஃபோக் இல்லைனா நார்பெக் மாகாணம் சொல்லிட்டு டவுன்ஷீட் அப்படின்றது ஒரு ஆறு, ஓகேங்களா? ஸோ சாரி, நான் மாகாணம் சொல்லிட்டேன். மாகாணம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்போக் மாகாணம் இல்லை நார்ஃபோக் மாகாணம் சொல்லுவாங்க. அந்த நார்ஃபோக்
நார்ஃபோக் மாகாணத்தில் தான் சார்லஸ் டவுன்ஷீட் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஒரு புதிய 4 பயிர் சுழற்சி வந்து உருவாக்குறாரு. அதாவது கிராப் ரொட்டேஷன் பயிர் சுழற்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி 4 பயிர் சுழற்சி முறையை உருவாக்குறாரு. 4 கோர்ஸ் கிராப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. அந்த பயிற்சியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து இப்போ நிலம் வந்து இருக்குன்னா 3 சைடு வந்து இப்போ எதா போட்டுருவாங்க. பார்லி, டர்னிப்பு இல்ல வேறு எதாவது புதுசாக வந்துட்டு எல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வகைகள்லாம் போட்டுட்டு கோதுமை இந்த மாதிரி போடுறாங்கன்னா, மீதி ஒரு நிலம் வந்து தரிசு நிலமாக இருக்கும். ஆனால் இந்த டவுன்ஷீட் என்ன பண்ணுறாருன்னா, ஏன் அந்த ஒரு நிலம் வந்து தரிசு நிலமாக இருக்கணும், அதையும் நம்ம வந்து காசாக்கலாம், உற்பத்தி அதிகமாக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நிலத்தில் வந்து கோதுமை போடுறாரு. அப்போ கோதுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உறிஞ்சிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இங்கே டர்னிப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, டர்னிப்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு தானிய பயிர் தான். முள்ளங்கி இருக்குது பார்த்தீங்களா, முள்ளங்கி வகையை சேர்ந்தது தான் டர்னிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த டர்னிப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்கு வந்து ஆழமாக ஊடுருவி அதோடைய களைகள்லாம் வந்து கட்டுப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்லி வந்து ஒரு வகையான தானியம் தான், கோதுமை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் க்ளோவர்னு இருக்குது பார்த்தீங்களா, க்ளோவர்னா ஒன்றும் இல்லை, தீவன பயிர் சொல்லுவோம்ல, மாட்டுக்கு போடுற தீவன பயிர் சொல்கிறாங்கன்னா அந்த தீவன பயிர் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 4 விஷயத்தை வந்துட்டு 4 கோர்ஸ் கிராப் ரொட்டேஷன், அதாவது பயிர் சுழற்சி முறை அப்படின்ற விஷயத்த சார்லஸ் டவுன்ஷீட் வந்து கண்டுபிடிக்கிறார். இது வந்து எப்படி நான் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைமில் டவுன்லேயே பண்ணியிருக்காங்க, ஒரு ஷெட்டு போட்டு டவுன்லேயே பண்ணியிருக்காங்க 4 விவசாயத்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 4 பயிர், ஸோ டவுன் ஷெட். ஓகே, பேர் ஞாபகம் வந்துடுச்சிங்களா? நெக்ஸ்ட்டு கோதுமை, டர்னி, பார்லி மற்றும் க்ளோவர் இவங்க பயிரிடுறாங்க, மாற்றி மாற்றி பயிரிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ தரிசு நிலமாக போகிறதுக்கு இல்லை. ஸோ வேலியடைப்பு இயக்கம் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு டவுன்ஷீட் இயக்கம் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டிவ் ப்ரீடிங். இதை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டிவ் ப்ரீடிங்னா ஒன்றுமே இல்லை, ஸோ இந்த கேட்டல் சிஸ்டம் சொல்லுவாங்க, கேட்டல் ப்ரீடிங் தான் சொல்லுவாங்க. ஸோ செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்றது கால்நடை வளர்ப்பு வந்து ஒரு முன்னேற்றம் வந்து வருது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் பெக்வெல் அப்படின்ற ஒரு தனி நபருடைய முயற்சினால்தான் இந்த செலக்டிவ் ப்ரீடிங், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் வந்து உருவாகுது. இந்த இனப்பெருக்கத்தினால இறைச்சி அதிகமாகுது, பால் மற்றும் அதுக்கு தேவையான அந்த எப்படி சொல்கிறது, மில்க் சோர்சஸ் ஆகட்டும், இல்லைனா சீஸ் அந்த பாலுடைய மில்கோடைய டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த இவர் இருக்கா பார்த்தீங்கன்னா, ராபர்ட் பேக்வெல் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நிலைமை இருக்கும். அந்த நிலத்தோடைய பேர் பண்ணை. அந்த நிலத்தோடைய பண்ணைனா டிஷ்லே அப்படின்ற ஒரு பண்ணை இருக்கும். ஓகேங்களா? அந்த டிஷ்லே பண்ணையில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இவர் இதில் உருவாக்க ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்லே கிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து டிஷ்லே பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண்ணை காரணமாக தான் வந்து நிறைய சிஸ்டம் வந்து உருவாக்குறாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து நிலம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது இந்த பண்ணையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஷெட்டு போட்டு மாடுகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாடுகள் வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணுறாருன்னா, செலக்டிவாக வந்துட்டு இப்போ வந்து மாடுல வந்து ஒரு சகோதரர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, சகோதரன் சகோதரிக்கு வந்து இடையே இனப்பெருக்கம் செய்கிறார். ஆக்சுவலாக அப்படி செய்யும்போது சில மரபு வழியான ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோன்னா வந்துட்டு, இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இப்போ நம்ம மரபு ஜெனட்டிக்கலாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ அந்த அத்தை பசங்க சில பேர் கிளம்பினா குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகும், இல்லை சம் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுமாதிரி ஜெனட்டிக்கலாக சில வந்து ப்ராப்ளம்ஸ், டிசபிலிட்டிஸ் வந்து சம்திங் வரும்னு சொல்லுவாங்க. அதே சேம் வந்து மாடுகளுக்கு இடையேவும் வந்துது. ஆனால் ரொம்ப 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 செலக்டிவாக என்ன பண்ணுறாரு, அதுலேயுமே வந்துட்டு ப்ரீட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சில மரபு வழியான தவறுகள் வந்து வந்தாலுமே கூடமே நல்ல இறைச்சி கிடைக்க ஆரம்பிக்குது. அவர் பண்ண முக்கியமான ஒரு சாதனைகள் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ லிசேஸ்டர் செம்மறி ஆடு அப்படின்ற ஒரு ஆடு தான். இந்த ஆடு வந்து இவருடைய உருவாக்கத்தில், அதாவது டிஸ்ப்ளே பண்ணையோட உருவாக்கத்தில் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொழுப்பு வந்து இந்த செம்மறி ஆடை வந்து சீக்கிரமாக வந்து வளர வேகமாக வளருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இறைச்சி வந்து அதிகமாக தர ஆரம்பிக்குது. லோ ஃபேட்டில் வந்து இருக்குது, குறைந்த கொழுப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து இந்த முறையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவருமே மக்களுக்கு வந்து இந்த முறையை வந்து சொல்லித்தரார். நெக்ஸ்ட்டு டிஸ்லோடைய லாங்கோர்ன் அப்படின்ற ஒரு கால்நடை இருக்குது. இதுவுமே வந்து ஒரு வகையான ஒரு மாடுகள் தான். அந்த மாடோடைய உடல், அதுக்கப்புறமேட்டுக்க இறைச்சி இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. 3வது ஒரு விஷயம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்கோர்னோட செம்மறி ஆடு. இதுவும் ஒரு வகையான ஆடு தான். ஸோ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்னா நம்ம இப்போ வந்து பேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம செலக்டிவாக வந்து இவ்வளோ உப்பு போடணும், இவ்வளோ வந்து சக்கரை போடணும், இவ்வளோ வந்து பேக்கிங் சோடா போடணும், இவ்வளோ வந்துட்டு இப்போ ஒரு ப்ரௌனி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சாக்கோ பவுடர் போடணும், இவ்வளோ வந்து சுகர் சிரப் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து செலக்டிவாக வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா. அப்போ செலக்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல வந்துட்டு வேளாண்மை புரட்சியை பொறுத்த வரைக்கும் வேலி அடைப்பு புரட்சி அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து 4 டவுன்ஷீட் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு நாக்ஃபோக் அப்படின்ற மாகாணத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராப் வந்துட்டு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லணும். 4 கட் கிராப் வந்துட்டு சொல்கிறாருன்னு சொன்னோம். அந்த 4 கிராப்பையும் கேட்கலாம். கோதுமை, பார்லி, டர்னி மற்றும் க்ளோவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்னு படித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேருக்கான எக்ஸாம்பிள் வந்து புதிய விவசாய கருவிகள் வந்து 2 பேர் கண்டுபிடிக்கிறாங்க. 1700கள்லேருந்து 1850 சில்லறைகளில். யார் அப்படின்னு பார்த்தா ஜெத்ரோ டல் அப்படின்ற ஒருத்தரும், நெக்ஸ்ட் வந்து
இன்னொருத்தர் வருவார், அவர் பேர் நான் வந்து சொல்கிறேன். ஜெத்ரோட்டல் அப்படின்றவர் என்ன கண்டுபிடிப்பார்னா, விதை விதைக்கும் மீதா சீட் ட்ரில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மிஷின் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த மிஷின் வச்சு ஒரு சீராக வந்துட்டு ஒரு ஒரு ரேக் ஒரு ரோ இருக்குன்னா அதை வந்து சீரை வந்து போட்டுக்கிட்டே போகும் அந்த மிஷின். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஜெத்ரோட்டல் இது எப்படி நான் வச்சுக்கிங்கன்னா வந்துட்டு ரோ, ஓகே, ரோ பார்த்தீங்கன்னா சீரை வந்து எப்படி ட்ரில் பண்ணிட்டே போவாங்கன்னா போட்டுகிட்டே போவாங்கன்னா ரோவாக போட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்துட்டு இருப்பார், அவர் வந்து என்ன கண்டுபிடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ரென்சோமின் அப்படின்ற ஒருத்தர் இரும்பு கலப்பை வந்து கண்டுபிடிப்பார். ஓகேங்களா. ஸோ ராபர்ட் என்சோமின் இரும்பு கலப்பையை கண்டுபிடிப்பார். ஸோ ராபர்ட் என்சோமின் எதுவும் எப்படி நம்ம வச்சுக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம், ஓகேங்களா. சோம்புன்ற விஷயத்த வந்து சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோம்பு வந்து இரும்பில் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இரும்புக்கு வந்து கலப்பை வச்சு எடுத்தால் அந்த சோம்பு வந்து இரும்பு கலப்பை வச்சு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வரது 4 பேர் தான் வருவாங்க. செலக்டிவ் ப்ரீடிங்க்கு வந்துட்டு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்வெல் வருவார். அதே போல் இரும்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரென்சோம் வருவார், ராபர்ட் ரென்சோம் வருவார். அதே போல் வந்து சீட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஜெத்ரோட்டலின் வருவார். அதே போல் நார்ஃபோக் மாகாணத்தில் வந்து 4 பயிர்கள் வந்து சுழற்சிக்கு வந்து யார் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய டவுன்ஷீட் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 4 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா விவசாய புரட்சி அந்த 4 பேர் தான் வருவாங்க. அதே போல் வந்து பேக்வெல் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பேரில் வந்து அந்த லிசாஸ்டர் செம்மறியாடு, லாங்கோன் கால்நடை, அதுக்கப்புறம் டிஸ்லே கிரேன்ஸ் அவருடைய அந்த பண்ணை பேர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வேலி அடைப்பு. ஸோ பெருசாக விவசாய புரட்சி வரைக்கும் 10 நிமிஷத்தில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதோடைய கொஷின் ஆன்சர் செக்ஷன் பார்ப்போம். இது வந்து ஒரு டெஸ்ட் சீரியஸாக இல்லை ரிவிஷன் சீரியஸாக கூட வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் வந்து கூடவே கொடுத்துட்டேன். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து போடுறேன் அப்படின்னா நான் மறந்துடுறேன் சில டைம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தனியாக கொடுத்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேம் ஆன்சர் கொடுக்காதீங்க, நாங்கள் வந்து ரிப்பீட்டாக ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தா கூட எங்களுக்கு அந்த மைண்டில் நின்றோம், நாங்கள் போய் வந்துட்டு சர்ச் பண்ணி ரொம்ப டைம் எடுக்குது எங்களுக்கு, அந்த டாபிக்ஸ் வந்து அதுக்கடுத்து டாபிக் படிக்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேபி நான் பேசுகிறது வந்து டீச் பண்ணுறது ஸ்பீடாக இருந்தால் அது என் நேச்சரே அப்படி தான், பயங்கர ஸ்பீடாக பேசுவேன். அதை நானும் வந்துட்டு ஸ்லோவாக டீச் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறேன். பட் மேபி இப்போ பேசுகிறது கூடமே உங்களுக்கு ஸ்பீடாக தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் காமெடியாக கூட எடுத்துக்கோங்க. ஓகே. நான் இப்போது ஏதாச்சும் யூடியூப் சேனல்ஸிலோ இல்லை எதாவது பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஏதாவது மூவிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த மாதிரி எதாவது பார்க்குறேன், இல்லை அமேசான் ப்ரைமில் பார்க்குறேன்னா எதாவது மூவி வந்துட்டு பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெடிக்கல் மூவி பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து கிரேஸ் அனாட்டமின்னு சொல்லிட்டு. அந்த மூவி பார்க்கும் போது வச்சுட்டு நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு பர்சனல் டாபிக் தான் அப்படின்றதுனால சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது என்னாச்சுன்னா 2x ஸ்பீடில் ஆக்சுவலாக வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ கீழே சப்டைட்டில் ஓடுது, அதுவே 2x ஸ்பீடில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என் கூட 2-3 பேர் சேர்ந்து பார்த்தோம் ஃபேமிலியாக பார்க்கும்போது. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஒன்றுமே புரியல எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேபி என் நேச்சரே வந்துட்டு ஸ்பீடாக கேட்குறது ஸ்பீடாக பேசுகிறதான்னு தெரியல. நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான். நான் காலேஜ் படிக்கிறதுலேயே வந்து நான் பேசும்போது வந்துட்டு நான் பொறுமையாக பேசணும்னு நினைப்பேன். பட் நேச்சுரலாக ஸ்பீடாக வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 0.95 எல்லாம் வந்து நார்மல் ஸ்பீடை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நான்லாம் வந்து கிளாஸ் கவனிக்கிறச்சே நான் வந்து இன்ட்டில் தான் கேட்பேன். அது ஏன்னு தெரியல. மேபி நான் ஆர்ஜேவை நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஷோஸ் கூடமே. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஏன்னா ஸ்பீடாக பேசி ஒருவேளை இந்த மாதிரி ஏதாச்சும் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய ஆளாக இருப்பேன் போல். ஸோ அதனால் ஸ்பீடாக பேசுகிறது எனக்கு நேச்சர் தான். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க, மேம் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு உள்ள எஃபர்ட் போட்டு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருமே இந்தளவுக்கு எஃபர்ட் போடுறதில்ல, நீங்கள் வந்து ரொம்ப நல்லா எஃபர்ட் போடுறீங்க, நிறைய நடத்துகிறீங்க, எல்லா செக்ஷன் நடத்துகிறீங்க, பட் ஸ்பீடை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரியுது, புரியுது. பட் ஆனால் என்னால் கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ட்ரை பண்ணாமலாம் இல்லை. இருந்தாலுமே அது எனக்கு வாய் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஓவராக வந்துட்டு ஸ்பீடாக இது பேசிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு போவோம். டெஸ்ட் சீரியஸாக கூட அதை வச்சுக்கோங்களேன். ஸோ டெஸ்ட் சீரியஸாக இல்லை ரிவிஷன் சீரியஸ் எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விவசாய புரட்சி முதலில் எந்த நாட்டில் தொடங்கியது? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ஐரோப்பா நாடுகள் அப்படின்னு சொன்னேன். ஸோ எக்ஸாக்டாக எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில். ஓகேங்களா. ஸோ விவசாய புரட்சி அதாவது வேளாண்மை புரட்சி வந்து எந்த நாட்டில் தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில். ஸோ செகண்ட் கொஸ்டின், வேலி அடைப்பு இயக்கம் எந்த நூற்றாண்டு பிரிட்டனில் பிரபலமானது? உங்களுக்கே சொன்னேன் 17th century to 18th century to 19th century. இயர் சொல்லும் போது 1700லேருந்து 1850 வரைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ மூணாவது கொஷின், விவசாய புரட்சியின் விளைவாக கிராமப்புறத்திலிருந்து நகரங்களுக்கு சென்றவை யாருன்னா சிறு விவசாயங்கள் தான். ஓகேங்களா. சிறு விவசாயங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையடைப்பு வந்து நடக்கும் போது என்ன ஆகுனா அந்த பண்ணையாளர்கள் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன விவசாய நிலங்கள் ப்ரைவேட்டைசேஷனாக இருக்கிறது, அந்த புறம்போக்கு இடத்து எல்லாமே இட்ஸ் நாட் அ பேட் வேர்ட். ஓகேங்களா. நம்ம அதை
ஒரு பிற்காலத்தில் வந்து பேட் வேர்டாக யூஸ் பண்ணிட்டா புறம்போக்குன்றது. பட் ஆனால் அந்த இடம் வந்துட்டு யாருக்குமே சொந்தம் இல்லாமல் பொதுவான இடம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னென்னா அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்த வந்துட்டு என்ன ஆகுறாங்கன்னா அவங்களுடைய பண்ணைக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்த சேர்த்து வேலி போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த சிறு விவசாயிகள் வந்துட்டு சிறு சிறு தொழிலாளர்கள் விவசாயிகள் வந்துட்டு அந்த அந்த இடத்த விட்டு வேற ஒரு சிட்டிக்கு போக வேண்டிய நிலைமையாயிருது. ஸோ 4வது கொஷின், 4 பயிர் சுழற்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு தான் சொன்னால் டவுன்ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு, சார்லஸ் டர்னிப் டவுன்ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ டர்னிப் அப்படின்றதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 3 பயிர் வந்து போட்டிருந்தாங்க. டர்னிப் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு முள்ளங்கி இருக்குது பார்த்தீங்களா, கூட அது எக்ஸாம்பிள் சொன்னல. இப்போ வீட்டு வந்து நிறைய வந்து சக்தி வந்து உறிஞ்சி எடுக்கும், முள்ளங்கி வந்து நல்லா ஊடுருவி மண்ணுக்குள்ளே போகும்னு சொன்ன பார்த்தீங்களா. இட்ஸ் ஒன் ஆஃப் த ரேடிஷ் ஃபேமிலி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டர்னிப் அப்படின்றது அந்த மாதிரி ஃபேமிலி. ஸோ அதனால் டர்னிப் சொல்கிறாங்க. ஏன்னா அதை ஆட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி கோதுமை. ஸோ சாரிங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் தான் இருந்தது, பட் ஆனால் வந்து கால் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நம்ம கோதுமை, டர்னிப், பார்லி அப்படின்னு பார்த்தோம். ஸோ டர்னிப் தான் ஒரு வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த தரிசு நிலத்தில் இருக்கிறது காலியாக இருக்கிறது வந்து டர்னிப் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6வது கொஸ்டின் பாருங்கள், பயிர் சுழற்சி முறையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரிசு நிலமாக வேஸ்ட்லேண்டாக விடாமல் நம்ம 4 பகுதியிலுமே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கால்நடை இனப்பெருக்க முறையை மேம்படுத்தி வரனா பேக் அப்படின்னு சொல்ல, செலக்டிவ் ப்ரீடிங் பேக் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8வது வினாக்கள், விதைகள் நேராகவும் சீராகவும் விதைக்க உதவும் விதைகளை விதைக்கும் கருவி சீட்ரல் கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜெத்ரோட்டல். ஜெத்ரோட்டல் ஒரே மாதிரி இருக்குல்ல, நம்ம ரோனே ஞாபகம் வச்சுக்கலாம், ரோவில் சீட் போடுவாங்கன்ற மாதிரி. ஸோ 9வது கேள்வி, விவசாய புரட்சிக்கு பிறகு நகரங்களில் மக்கள் தொகை அதிகரிக்க முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கிராமப்புற வேலையின்மை காரணமாக மக்கள் நகரங்களில். ஸோ வந்து நம்ம 2வது கொஸ்டினாகவே பார்த்தோம், 2 3. ஸோ சிறு தொழில் சிறு விவசாயிகள் பண்ணவங்க எல்லாமே பண்ணை வந்து வேலையடைப்பு அந்த சிஸ்டம் போட்டு பண்ணையை பெரிய பெரிய பண்ணையாக உருவாக்குறது காரணமாக அங்கேருந்து சிறு சிறு விவசாயிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சிட்டிகளையும் டவுன்களையும் நோக்கியுமே வந்து செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு நம்ம விவசாயம் நம்ம தாத்தாங்க ஈவன் நம்ம அப்பா சின்ன வயசில் இருக்கும் போதே விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் படித்து ஒரு ஜாப்புக்கு வந்திருப்பாங்க நம்ம அப்பாங்கெல்லாம். ஸோ அப்படி இருக்கும் போது நான்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா சொல்லியிருக்காருங்க, ஆக்சுவலாக சின்ன வயசில் இருக்கும் போது நாங்கள் விவசாயத்துக்கு போவோம். காலை வந்து 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி அப்போ தண்ணிலாம் பூட்டி விட்டுட்டு வந்துட்டு அது சொல்லுவார், நிறைய சொல்லுவார். ஆக்சுவலாக தண்ணி பூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி பாய்ச்சிட்டு நெல்லுக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா டிராக்டரில் என்னமோ பண்ணிட்டு வருவேன். ஐ மீன் அந்த இது உழுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஸோ இப்போ எங்கள் தாத்தா அந்த நேரத்தில் அங்கே வாழ்ந்தார். ஓகேங்களா, எங்கள் தாத்தா ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய தாத்தாங்க அப்படி இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவருடைய ஒரு காலேஜ் டைம் வரைக்கும், ஓகேங்களா, அவர் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கார் அப்பா. ஸோ வந்து காலேஜ் டைம் வரைக்குமோ இல்லை ஒரு படிக்கிற டைம் வரைக்குமோ எம்ஏ படிக்கிற டைம் வரைக்குமோ வந்துட்டு விவசாயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நடந்து சைக்கிளில் தான் ஆக்சுவலாக 30 கிலோமீட்டர்ஸ் போய் படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இது நம்ம எல்லாத்துக்குமே தோணும், என்னடா இவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த மாதிரி கஷ்டப்பட்டே வேலை செஞ்ச மாதிரின்னு. நிஜமாவே அப்போ அந்த சுச்சுவேஷன் அப்படி தாங்க. நிஜமாவே நான் கூட வந்து கமெண்ட்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்பா கிட்ட, அப்பா என்னமோ நீங்கள் மட்டும் போயிட்டு சைக்கிளில் மெரிச்சு போன மாதிரியும் அதாவது 30 கிலோமீட்டர் நடந்தேன்றீங்கன்ட்டு. பட் ஆனால் அது உண்மை. ஆக்சுவலாக அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காங்க. ஸோ வந்து அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. நம்ம தாத்தாங்கிறத விவசாயம் பண்ணுறாங்க. அவர் அதே இடத்துல தான் இருந்தார். ஈவன் வந்து இப்போ வரைக்குமே அவர் வந்து அந்த இடத்துல தான் அவர் இறந்துட்டார். ஸோ அந்த டைமில் வரைக்குமே அவர் அங்கே தான் இருந்திருப்பார். அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காலேஜ் பீரியட் டைம்லையும் இல்லை மேரேஜ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல இருந்திருப்பார். ஸோ மேரேஜ் ஆகிட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வேணும் அப்படின்னு அவங்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் வேணுன்றதுக்காக அந்த விவசாயமோ எல்லாத்தையும் விட்டுட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு சிட்டி நோக்கி போயிருப்பாங்க. நம்ம எப்படி ஒரு எஜுகேஷன் பர்பஸ் குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக போயிருப்போமோ அதே சேம் நான் இங்கே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த நிலத்தை விட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு விவசாயம் மட்டுமே வந்துட்டு நீடடாக இருந்துச்சு. அந்த நிலத்தை விட்டுட்டு என்ன டவுனுக்கு மூவ் ஆகிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஆக்சுவலி எக்ஸாம்பிள் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டவுனுக்கு மூவ் ஆகிடுறாங்க, அதுதான் சொல்ல வர. ஓகேங்களா, சரி ஓகே விடுங்க, கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஓகே, 10வது கேள்வி, விவசாய புரட்சிக்கு முன்னர் நடைமுறையில் இருந்தபோது நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? காமன் லேண்ட்ஸ் தான் சொன்னீங்க. ஏன்னா லேண்ட்லார்ட் வந்து தான் அந்த பண்ணையில் மாற்றுவாங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி காமன் லேண்ட் தான். விவசாய உற்பத்தியின் திடீர் பெருக்கம் எதற்கு வழிவகுத்ததுன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு. நம்ம அடுத்த டாப்பிக்கே தான் அதாவது வேளாண்மை புரட்சிக்கு அப்புறம் தொழில் புரட்சி தான் பார்ப்போம். ஸோ 12வது கேள்வி, வேலையெடுப்பு இயக்கத்தின் ஒரு முக்கிய எதிர்மறை விளைவு என்ன? ஏழை விவசாயிகள் மற்றும் பண்ணை தொழிலாளர்கள் தங்கள் நிலத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்தது. ஓகேங்களா, ஸோ 13வது கொஷின்,
க்ளோவர் மற்றும் டர்னிப் பயிர்களை மண் வளத்தை எவ்வாறு மேம்படுத்தின? இது நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருக்கோம். இந்த ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்னிப் மற்றும் எக்ஸாக்ட்லி இந்த க்ளோவர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து ஹைட்ரஜன்ற நைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நைட்ரஜன் நிலையை வந்துட்டு நிலைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரில் வந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தி பாக்டீரியாக்களை வந்து உள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வளிமண்டலம் இருக்குல்ல, அந்த வளிமண்டலம் இருக்க நைட்ரஜன் வந்து மண்ணில் நிலைநிறுத்தி மண்ணோடைய வளத்தை வந்து அதிகரிக்கும். ஸோ இதோடைய வேலையே வந்து இதான். ஸோ தீவன பயிர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம மாட்டுக்கெலாம் போடுவோம் தீவன பயிர். அது வந்து அந்த ஐரோப்பியன்ஸ், அதாவது இங்கிலாந்து பிரிட்டன்ஸ் பண்ணும்போது அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்ரஜன் நிலைநிறுத்தி அந்த வளத்தை மேம்படுத்தும். ஸோ 14வது கொஷின், விவசாய புரட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரோதர்ஹாம் கலப்பை, அதாவது இரும்பு கலப்பைன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதை ரோதர்ஹாம் கலப்பை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் ஃபோல்ஜாம்பே. ஆக்சுவலி இல்லைங்க, இரும்பு கலப்பை வந்து வடிவமைத்தல் தான் வந்துட்டு அவர். இந்த ரோதர்ஹாம் கலப்பை வந்து வடிவமைச்சது யாருன்னா ஜோசப் ஃபோல்ஜாம்பே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க, ஹாம்பர்கர்னு சொல்லுவோம்ல, ஹாம்பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவே இருக்குங்க, ஒரு அது என்ன சுத்திங்களா சம்திங் எனக்கு தெரியல எனக்கு. அந்த ஒரு இரும்புடைய இயந்திரம் இல்லை, அடிக்கிறதே இருக்கும் ஆக்சுவலாக. அந்த மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சுற்றி தான் நினைக்கிறேன், சுற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹேம்னு சொல்கிறதுக்கு. அதே போல் இங்கே வந்துட்டு ஜாம்பே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆணி வந்து நான் சுற்றில வச்சேன், ஜம்ப் ஆகி போயிடும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோதர்ஹாம் ஃப்ளாக் மற்றும் போல்ஜாம்பே. 15வது கொஷின், வேளாண்மை புரட்சியின் ஒரு முக்கிய பலன் என்ன? குறைந்த நிலப்பரப்பில் அதிக உணவு உற்பத்தி அடைந்தது. இதுதான் உண்மை. ஆக்சுவலாக வெளியடைப்பு இயக்கத்தை ஆதரித்தவர் யாருன்னா பெரிய நில உரிமையாளர்கள். ஏன்னா சின்ன சின்ன விவசாயிகளை கிளம்பி போயிட்டாங்க பார்த்தீங்களா. 17வது கொஷின், விவசாய புரட்சி எந்த காலகட்டத்தில்? இதே சொல்லியிருக்கேன், 17th to 18th century தான். பட் 19th century கொடுத்துருக்காங்க, 1850 வரைக்கும் அவங்க ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா, 19th century வரைக்குமே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வந்து வேளாண்மை புரட்சி எக்ஸாக்டாக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1700லேருந்து 1850 வரைக்கும் நடக்கும். 18ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வரும். ஆக்சுவலாக 17th century கொடுத்துருக்காங்க, வராது. ஏன்னா 1700கள் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு தொடக்க காலத்தில் வந்துடும். 1850கள் அப்படின்னும் போது 19ஆம் நூற்றாண்டோட பாதி, ஹாஃப் செஞ்சுரியில் வரும். ஸோ 18வது கொஷின் பாருங்கள், விவசாய புரட்சியின் காரணமாக பிரிட்டனின் பொருளாதாரம் எவ்வாறு மாறினா? விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தில் தொழில்துறை பொருளாதாரமாக மாறியது. ஸோ விவசாயம் தான் பேஸ்மெண்ட்டாகவே பாயிருச்சு, ஏன்னா அவ்வளோ உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 19வது கேள்வி, விவசாய புரட்சிக்கு பின்னர் எந்த வகையான இயந்திரங்கள் முதலில் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டன? சீட்ரில் மிஷினும், நெக்ஸ்ட்டு வந்து மேம்பட்ட கலப்பைகள், அதாவது இரும்பு கலப்பை சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கலப்பை. நெக்ஸ்ட், விவசாய புரட்சியின் உலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக ஏன் கருதப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது தொழில்துறை வளர்ச்சிக்கும் தேவையான உணவு மற்றும் தொழிலாளர் சக்தி வழங்கியதால். அதனால தான் வந்துட்டு இது வந்து மேம்பட்ட ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது தொழில் புரட்சி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். இதே மாதிரி வந்து டெஸ்ட் சீரீஸில் ரிவிஷன் சீரீஸ்க்கான கொஷின் ஆன்சரும், தென் அது மட்டும் இல்லாமல் சேர் எழுக்காதீங்க, கொஷின் ஆன்சரும், தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஒரு சும்மா டாபிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேறு ஏதாவது டாபிக் வேணால் சொல்லுங்கள். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் 3 டேஸாக வந்து ஒரு பல்லவாஸ் டாபிக்ஸ்லாம் போட்டுருந்தாங்க, பார்த்தீங்களான்னு தெரியல, பாருங்கள். ஓகேங்களா. ஏன்னா பல்லவாஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் நமக்கு எங்கே டிஆர்பியில் கேட்ட கொஷின் மட்டும் ரிப்பீட்டாக படிக்காதீங்க. என்ன ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அபவுட் தேம் அதை பற்றி இருந்தாலுமே நீங்கள் படிங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.